ஒரு தவறு சுட்டி காட்டலை அப்படின்னா அவங்க வந்து அடிமைத்தனத்தில் கீழ் நிலைமையில் இருக்காங்கன்னு சொல்லி சேக்குவாரா வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய தாவேக்கா ரசிகர்கள் வந்து தாவேக்கால இருக்கக்கூடிய எந்த தவறு செஞ்சாலும் அதை சுட்டி காட்டுறதே கிடையாது, எல்லாமே சரிதான் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாவில் பலாயிரக்கணக்கான ஃபேக் இன்ஸ்டா ஐடியை வச்சுக்கிட்டு ஃபயர் விட்டுட்டு உட்காந்துருக்கிறாரு. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, கட்சியோட கொள்கை தலைவர் யார்? பெரியார் கட்சியோட கொள்கை தலைவரில் ஒருவர். ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய அனைத்து செயலுமே சமய மூட நம்பிக்கையும் ஒன்று. ஒருத்தர் என்னன்னா பட்ஜெட் எடுத்துகிட்டு திருப்பதிக்கு போகிறாரு, ஒருத்தர் ஜபமாலையோட பட்ஜெட் வாசிக்க போகிறாரு, இன்னொரு இது அதை விட மோசமான நிரந்தர முதல்வர் வேண்டி வேல் யாத்திரைன்னு சாலையில் யாத்திரை போகிறாங்க. அந்த வீடியோ இப்போ போடுறேன் பாருங்கள். சாலையில் முதல்வர் எங்கள் விஜய் தான் வந்து நிரந்தர முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேலை வச்சுட்டு ஒரு சாமியாரை வச்சுக்கிட்டு நடு ரோட்டில் வந்து யாத்திரை போகிறாங்க. இதுதான் வந்து பெரியார் சொன்னாரா? பெரியார் வந்து முழுக்க மூட நம்பிக்கைகளை எதிர்த்தவர். தமிழ்நாட்டில் கல்வியை சீரமைச்ச காமராஜரே வந்து ஒரு நிரந்தர முதல்வர் ஆக முடியல அப்படின்னா, திரைமுகத்தாலேயும் ரீல்ஸ் முகத்தாலேயும் ஆட்சிக்கு வந்த விஜய் எப்படி நிரந்தர முதல்வர் ஆவார்? தாவேக்கா செஞ்ச ஒரு செயலை இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள்.